சார் ஒரு வழியாக நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய கருப்பு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பல வருஷமாக சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது சார்? இவருக்கும் இந்த ஆட்டாமல் ஆட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்ட்ரோல் பிளாக்கு தெரிக்க விட்டாங்க. நம்ம ஸ்பாயில் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ரோல் பிளாக் தெரிக்க விட்டாங்க. அப்படி தூள் அதெல்லாம் அப்படி இந்த உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருந்தது அந்த சீன்ஸு. அப்புறம் அப்படியே கொண்டு போகிறாங்க கிளைமாக்ஸ். ஒரு அப்படி இன்ட்ரோல் பிளாக் எப்படி அதோட ஒரு 10 மடங்கு அதிகம் வந்து இது கிளைமாக்ஸ். அப்படி மனுஷன் சூர்யா பின்னிருக்காருங்க. இந்த சாமி படத்தில் வித்தியாசமான கதை கருத்தை கொண்டு போயிருக்காங்க. இதை அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வந்து இது ட்வின் ஒன்றா இருக்கும். உங்களுக்கு இதை வர்றது சூர்யாவா இல்லை கருப்பு வர்றாரா யார் வரானே தெரியாது. ஆனால் ஃப்ரேமில் வந்து கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அந்த சுருட்டு பிடிச்சிட்டு அந்த சூர்யா அந்த ஐபால் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல். அதாவது இந்த கருப்போட சாமி வந்து ஐபால்லாம் மிரட்டுறது, சுருட்டு பிடிச்சிட்டு வர ஸ்டைலு அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கிளாஸு. இப்போ யாராவது கருப்பு படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்க, கருப்பு சாமி சும்மா விடாதீங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அவர் ரசிகர் சூர்யா விசஸ் ஆர்ஜே பாலாஜி. இதுதான் கண்டென்ட். விஜய் ரசிகர்கள் தொட்டிருக்காங்க, அஜித் ரசிகர்கள் தொட்டிருக்காங்க, பழைய சிங்கம்னுடைய சூர்யா ரசிகர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரோல் பிளாக் கிளைமாக்ஸை பார்க்குறது 2 பிளாக் பார்க்குறதுக்காகவே நீங்கள் படத்துக்கு போய்ட்டு வெளில வரலாம். போதும் அந்தளவுக்கு பண்ணியிருக்கான்னு தான் சொல்லிக்க முடியும். ஸோ இங்கே சூர்யாவை ஃப்ரேமில் தெரிய மாதிரி கொண்டு போயிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த கிளைமாக்ஸ் மேக்கப்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தெரிக்கிறது மாதிரி இருக்கும். பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சூர்யா தானே நமக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்காது. அதை கரெக்டாக அருமையாக பக்கா ட்ரீட்மெண்ட்டோட ஒரு நீட்ஃபுல் படத்தை ஆர்ஜே பாலாஜி. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேஷன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு வழியாக நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய கருப்பு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பல வருஷமாக சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது சார்? நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். மார்னிங் தான் ஃபாஸ்ட் வந்தேன். படம் நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பொறுமைக்கு எப்போவுமே ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு பிரைட்னஸ் தெரியும் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட போன வருடமே வர வேண்டிய படம். பாலாஜியும் நேற்று கண்கலங்கி ஒரு வீடியோ படத்தை பார்த்துருப்போம். 32 மாதங்கள் கிட்ட 3 வருடங்கள் கடுமையான உழைப்பு. சூர்யா அவர்களுக்கே மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த படத்தின் மேலே இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த தெலுங்கு டைரக்ட் பண்ண படம் விஸ்வநாத் விடலான்னு பார்த்தாரு. கருப்பூருடைய ஒப்பீனியன் நல்லா வந்து பார்த்தவர்கள் சொல்லும் போது அவர் இதை விட்டுரும் அப்படின்னாங்க. பட் ஒரு வழியாக நேற்று வரணுன்னு எதிர்பார்த்து ரசிகர்லாம் வெளியூர்லேருந்து வந்துடும் அப்ஸ்டாய் போனதை நம்ம பார்த்து நம்மளும் வீடியோ போட்டிருக்கேன் வேறு. பட் ஒருவேளை நேற்று நிறைய கட்ட பஞ்சாயத்து நிறையா போச்சு. கட்ட பஞ்சாயத்து சொல்ல முடியாது. இவங்களுடைய அதாவது ப்ரொடியூசர் லெவலில் வாங்கினதில் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் ஆனதான படம் ரிலீஸ் ஆகும். நேற்று ஈவினிங் வரது மாதிரி வரல. அப்புறம் ஒரு வழியாக இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்த்தோம். ரசிகர்கள் வந்து எப்போயுமே நான் தியேட்டரில் கொஞ்சம் பார்ப்பேன். சில படங்கள் பார்த்தா ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடி தியேட்டரை வந்து தூள் பண்ணிட்டாங்க ரசிகர்கள். சூர்யா ரசிகர் அடி விசிலு சவுண்டு டான்ஸு. ஒருத்தருக்கு கிளைமாக்ஸில் ஒரு பையனுக்கு ஒரு சாமியே வந்துட்டார், கருப்பு சாமி உள்ளே வந்துட்டார். அப்படி தியேட்டரில் கமலா தியேட்டரில் விட்டு ஆடுறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஆர்ஜே பாலாஜி வந்து நல்லா ஒரு கமர்ஷியலாக அழகாக அதை நீட்டாக ஒரு கண்டென்ட்டோட ஒரு லைன் எடுத்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சூர்யாவும் வந்து அவருக்கு சாஃப்டான ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். மனுஷன் அப்படியே ரொம்ப சாஃப்டாக வந்து இந்த சாமி ஆடும் போதெல்லாம் பார்த்தா இவருக்கும் இந்த ஆட்டாமல் ஆட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்ட்ரோல் பிளாக்கு தெரிக்க விட்டாங்க. நம்ம ஸ்பாயில் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ரோல் பிளாக் தெரிக்க விட்டாங்க. அப்படி தூள் அதெல்லாம் அப்படி இந்த உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருந்தது அந்த சீன்ஸு. அப்புறம் அப்படியே கொண்டு போகிறாங்க கிளைமாக்ஸ். ஒரு அப்படி இன்ட்ரோல் பிளாக் எப்படி அதோட ஒரு 10 மடங்கு அதிகம் வந்து இது கிளைமாக்ஸ். அப்படி மனுஷன் சூர்யா பின்னிருக்காருங்க. பின்னி உண்மையிலேயே மக்கள் மத்தியில் போய் இந்த படம் ரீச் அந்த பெண்கள்கிட்ட ரொம்ப ஆதரவோடு அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். பெண்கள் உள்ளே போயிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அருமையான படம். காலதாமதமானாலும் ஒரு சிறப்பான நேரத்தில் வந்திருக்குன்னு தான் சொல்லிக்க முடியும் நம்ம. ஓகே சார். இப்போ சாமி படம் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டு ஃபேன்ஸுக்கு எப்போதுமே ஒரு படி மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், அந்த படத்துக்கான வேல்யூ இருக்கும். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சாமியை கரெக்டாக காட்டி இந்த ஆடியன்ஸை பல்ஸை பிடிச்சிருக்காங்க சார்? இல்லை சாமி படத்தில் வித்தியாசமான கதை கருத்தை கொண்டு போயிருக்காங்க. இதை அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். சாமின்னா அப்படியே இருக்கிற மாதிரி இது அழகாக சுருட்டு பிடிச்சிட்டு கூலி கிளாஸ் போட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்ட ஒரு சாமி. இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஒரு 20 வயசுக்குள்ளே ஒரு கண்ணடி வந்துட்டு போகிறது மாதிரி உங்களுக்கு வந்து இது ட்வின் ஒன்றா இருக்கும். உங்களுக்கு இதை வர்றது சூர்யாவா இல்லை கருப்பு வர்றாரா யார் வரானே தெரியாது. ஆனால் ஃப்ரேமில் வந்து கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அந்த சுருட்டு பிடிச்சிட்டு அந்த சூர்யாவுக்கு இந்த ஐபால் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல். அதாவது இந்த கருப்போட சாமி வந்து ஐபால்லாம் மிரட்டுறது, சுருட்டு பிடிச்சிட்டு வர ஸ்டைலு அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கிளாஸு. ஆடியன்ஸ் ஒருத்தர் பாவம் சொல்லிட்டு போகிறாங்க,
யாராவது கருப்பு படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்க, கருப்புசாமி உங்களுக்கு சும்மா விடாதீங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அது ரசிகர்கள். ஸோ அதாவது நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. பட் உள்ளே இது வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூர்யா வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு. த்ரிஷா கொஞ்சம் ஏஜ் தெரியுது ஃபேஸில் உங்களுக்கு. பட் இருந்தாலும் படத்தில் வந்து என்னென்னா ஆர்ஜே பாலாஜியோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா படத்தில் வந்து லவ் சீன் கிடையாது, லவ் சாங் கிடையாது, காமெடி கிடையாது. அதில் ஒரு கண்டென்ட்டோட சூர்யா விசஸ் ஆர்ஜே பாலாஜி, இதுதான் கண்டென்ட். சூர்யா வர ஃப்ரேமோட ஆர்ஜே பாலாஜி வர ஃப்ரேம் தான் ஏகப்பட்டது. இவர் ஹீரோவா அவர் ஹீரோவானே சிலர் சந்தேகம் வந்துடுது. பிரமாதமான ஒரு ரோல் எடுத்திருக்காரு, ஒரு வில்லன் ரோல். பட் காமெடியாகவே நம்ம பார்த்த ஒரு ஆர்ஜே பாலாஜியை டக்குன்னு இதுக்குள்ளே நம்ம போய் அக்செப்ட் பண்ணுறது டைம் எடுக்குது நமக்கு கொஞ்சம். இருந்தாலும் அந்த கேரக்டரில் வந்து உண்மையிலேயே பேபி கண்ணன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பிரமாதம் பண்ணியிருக்கார். கிளாஸ் நட்டி சொல்லியே ஜட்ஜாக வர ஒரு கேரக்டரில் அவருடைய இந்த வயலண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரி, அது ஒரு ரஃப் அண்ட் டஃபாக ஒரு ஜட்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த நட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளாஸாக இருக்கும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த கருப்புசாமி உடாரான ஒரு டைலாக் ஒரு சீன் இருக்கு குடோனில், ஆச்சோ அதெல்லாம் பார்த்தா நட்டி பின்னி இருக்கார். சுருக்கமாக அந்த காமெடி இல்லைங்கிறவருக்கு வந்து ஒரு சின்ன குறை இருந்தால் கூட த்ரிஷா தான் காமெடி பண்ணியிருக்காங்க இதில் சொல்ல போனால். ஸோ அவங்களோட திறன் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் வந்து மியூசிக்குங்க உண்மையிலேயே சாயா பேக்கரை சொல்லி திறன் மனுஷன் விளையாடிருக்காரு. அதுவும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் சாங்கு, இந்த ஃபைட்டில் வர அந்த சாங், இது பார்த்தா நமக்கு வந்து அனிருத் மாதிரியே தான் எனக்கு நம்ம மைண்டு பூரா ஓடிக்கிட்டே இருக்காது. சாய் பேகர்னே தோணலை. அப்புறம் தான் இது அணிலே சாய பேங்கரியா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உண்மையிலேயே பிரமாதமாக இருக்குது. சாங்கில் அந்த ஃபைட்டுக்குள்ளே ஒரு சாங் சுச்சுவேஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிளாஸ். உண்மையிலேயே படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் எல்லா பேருமே பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் திரும்பி ஒரு தடவை போய் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து படங்கள் அவ்வளோ இல்லை இந்த மந்த் எண்டு வரைக்குமே. உங்களுக்கு 28 தான் சில படங்கள் வருது. அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தாறுமாறாக இந்த கருப்பு படம் ஓடும் தான் நினைக்கிறேன். சூர்யாவுக்கு வந்து உங்களுக்கு கம்பேக் இந்த படம். ரெண்டாவது அவருடைய சில படம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அதுதான் இங்கே அவரு சின்ன டைரக்ட் டச்சுன்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் இயக்குனராகவும் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆர்ஜே பாலாஜி போயிருக்கார் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். நம்ம தான் என்ன ஒன்று, ஒரு படம் நல்லா குவாலிட்டி வர்றதுக்காக வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிடும். நம்ம ஒரு பிளான் பண்ணுவாங்க, அது வந்து மிஸ் ஆகி போயிடும். அப்படி தான் இதுலேயும் ஆர்ஜே பாலாஜி கிட்டத்தட்ட 15-20 கோடி ரூபா வரைக்கும் செலவு இழுத்து விட்டார் படத்தில். இருந்தாலும் அந்த அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸாக ரொம்ப அருமையாக செட்டெல்லாம் பின்னிருக்காங்க. இந்த கருப்புசாமி கோயில் அந்த சாங்கில் எல்லாம் பார்த்தா ஃபைட்டுக்கெல்லாம் செட்டு மிரட்டியிருக்காங்க. கேமரா விஷுன்னு நினைக்கிறேன், பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ரொம்ப எடிட்டிங் ஒர்க் ரொம்ப கிளாஸாக இருக்குது. ஸோ ஓவரால் பேக்கேஜ் நல்லா இருக்குது. என்ன ஒன்று இங்கே நம்மளுடைய அது இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டாங்க, அவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன் 2-3. ஆமாம் சார், டைலாக் வரும். ஒரு லியோ இந்த பேபி ஆர்டிஸ்ட்டு அந்த படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதா தியேட்டரில் வந்து அலப்புற சாண்டி வரும்போது என்ன கிளாப்ஸுங்க படத்தில். ஆமாம், இந்த ஒரு சீன் வர்றாரு, இது லியோ ரெஃபரன்ஸ் அப்படியே வச்சுருக்கோம். இந்த டக்கு விஜய் கேமியோ பண்ணுறாரு அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை அது பண்ண முடியாது இப்போ. பட் அது பேக் ஷாட் விஜயோட ஷேடோ காமிக்க பார்த்தோம்னா ஒரே கிளாப்ஸ் உங்களுக்கு அது தியேட்டரில். பட் அந்த இந்த லியோ ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் அஜித்துடைய டைலாக் டெலிவரி, மன்சூர் அலிகான் ஒரு சீன் வந்து கலகிட்டு விட்டார். அது அஜித் குமாரோடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இந்த பக்கம் சிங்கத்தை மீண்டும் 10 வாரம் இருந்து இந்த கிளைமாக்ஸில் அவருடைய ரெஃபரன்ஸ். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டால் நீங்கள் விளையாடுங்களான்ற ஒரு டைலாக் கூட அந்த சிங்கத்துடைய துரைசிங்கம் வர்ற அந்த ஒரு என்ட்ரி. ஸோ ஓவராலாக வந்து படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் நல்லா மிக்சடாக இருக்கும். நல்லா நீங்கள் இந்த சூர்யா அந்த சூர்யா கருப்பண சுவாமி அப்படிங்கும்போது நல்லா ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க, எல்லா பேரும் பார்க்கலாம். ஆனால் அந்த சிங்கம் சூர்யா வர சீன் சொன்னீங்களா, அது டிஃப்ரெண்டே இல்லாமல் அப்போ பார்த்த மாதிரி இப்போ இருக்கே சார். அது எஸ் அதான் இல்லை, அந்த ஃபிட்டு தாங்க. அவர் அப்படியே பாடியுடைய அந்த ஃபிட் அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போய் கரெக்டாக ஃபிட்னஸ் கரெக்டாக வச்சுருக்காரு. அந்த தாடி, அந்த மீசையோட அந்த வட்டுறது, அந்த காஸ்டியூம்ஸ் அப்படியே அதுதான் உங்களுக்கு தேட்டரில் காமிச்சோன்னே கிளாப்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு. அந்த சிங்கத்துடைய ரெஃபரன்ஸ் காமிச்சோடனே தேட்டரில் வந்து விசில் வந்து பறக்குது உங்களுக்கு. அதை ஸோ அதனால் நல்லா, அதாவது விஜய் ரசிகர்களை தொட்டிருக்காங்க, அஜித் ரசிகர்கள் தொட்டிருக்காங்க, பழைய இந்த சிங்கம் உடைய சூரிய அரசியல் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு படம். ஓகே சார், இது ஆர்ஜே பாலாஜியோட இந்த டைரக்ஷன் கையாண்ட விதத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து அதை மாஸ் போர்ஷனாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய படங்களோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், அஜித் அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இதில் போட்டிருக்காரு. குறிப்பாக சூர்யா அவரோட படங்களுமே பல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கையாண்ட விதத்தில் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரா சார்? கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே லேக் இல்லாமல் கொண்டு போயிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வாலண்டியராக உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணது மாதிரி வரல உங்களுக்கு சீன். அதனுடைய நேரேஷன்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அந்த லைனப்லேயே தான் இது ரெஃபரன்ஸ் உள்ள வச்சுருக்காரு. நீங்கள் அஜித் குமார் டைலாக் மன்சூர் அலிகான் பேசும்போதெல்லாம் காரில் அடித்து சேசிங் போகும்போதெல்லாம் டைலாக் போட்டிருப்பாங்க. கரெக்டாக சின்காக உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வருது. ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சூர்யாவும் த்ரிஷாவும் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அங்கே சாண்டி ஒரு என்ட்ரி, அந்த பேபி பொண்ணு இந்த பொண்ணு கட் ஷாட் பண்ணாங்க, லியோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. போர்டை மாற்ற சீன்லேயே மாற்ற சீனில் க்ளோஸ்டு அப்படிங்கிற போதெல்லாம் வாங்கும்போது அது வந்து அது புரிஞ்சிருது உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் பிளே டச் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா, அதான் சொல்லலையா, இது வரைக்குமே நீங்கள் பார்த்த ஒரு காமெடி உடைய டைரக்ஷன் படம் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் ஒரு மாஸ் ஹீரோ சூர்யா கிடச்சிருக்காரு. சும்மா விடுவாரா? அவரு நிற்கணும் இல்லையா? அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு கேட்டகரியிலேருந்து மாறி வேற ஒரு லெவலில் போய் இப்போ ஆர்ஜே பாலாஜி உட்காந்துருக்காங்க. இனி வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோக்கள் வந்து கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட படம் ஒன்றுன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே சார். முக்கியமாக அந்த செட்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கோட்டு செட் வந்து யாராலுமே இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா சார் அந்த கோட் செட்டப்பு? நீங்கள் எண்டு சொல்கிறீங்க. எண்டில் அதான் அவங்களே சொன்னாலும் கூகுள் ஆஃபீஸில் உட்காந்து மாதிரி டைலாக் வச்சுருப்பாங்க. எனக்கு எந்திரன் படத்தில் சங்கர் போட்ட செட்டு தான் நான் போச்சு. அந்த மாதிரி ஒரு சேம் செட்டப்பில் ஒன்று வேணாம். ஏன்னா டெக்னாலஜி மாற மாற கோர்ட்டு மாறட்டுமே அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ அது ஓவராலாக டோட்ஸ் அதான் அந்த என்ன கதையை எடுத்திருக்காரோ அந்த கதைக்கு தேவையானதை உள்ள அட்டாச் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேலண்ட்டாக உள்ளே போடல. ஸோ எது தேவை எது இது அப்படிங்கிறது கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூர்யா வந்து நம்ம ரொம்ப உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சூர்யா அவர்களுடைய வரக்கூடிய சீன்ஸு கதை நகருடைய பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் கதையே போகும். ஆர்ஜே பாலாஜியை வச்சு தான் கதையை எழுதியிருக்காங்க. ஸோ வில்லன் கேரக்டர் எய்ம் பண்ணி தான். இப்போ ஒருவேளை இந்த கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி பண்ணலைன்னா வேறு யார் பண்ணியிருந்தாலும் எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தாலும் இன்னும் தூளாக இருக்கும் உங்களுக்கு படம். ஆமாம். இந்த பக்கம் சூர்யா எஸ்ஜே சூர்யா இந்த மோதல் சூப்பராக இருக்கும். அப்போது இங்கே சூர்யா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்ஜே பாலாஜி மிகப்பெரிய லைஃப் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். நம்ம அது சூர்யோடைய பெருந்தன்மையை காட்டுது. ஏன்னா சில பேர் பார்த்தோன்னா இந்த வில்லன் கேரக்டர் நீ பண்ணால் என்னோடய ஹீரோயிஸ் என்ன ஆகுது, நீ அவரை போடு இவரை போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு படம் வேணான்னு இருப்பாங்க. பட் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இந்த கேரக்டர் நான் தான் சார் பண்ணுறேன் பேபிகன் கேரக்டர் அப்படின்னு. ஓகே பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ அங்கே உங்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணலாம். அந்த பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. ஸோ டைரக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளே, அந்த ட்ரீட்மெண்ட்டு, ஓவரால் இவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வில்லன் இது அதை நமக்கு ஒரு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது அந்த கேரக்டருக்கு. பட் போக போக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆர்ஜே பாலாஜியோடைய கேரக்டர். இப்போ கிளைமாக்ஸ்லாம் உண்மையிலே தெரிய விட்டுருக்காரு. கொஞ்சம் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குங்க. டோட்டலாக இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களையும் தாண்டி மக்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கு இந்த கருப்பு படம் உருவாக்கியிருக்காங்க. இந்த கருப்பண சுவாமியில் இந்த பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு நம்மளையே கொஞ்சம் அப்படியே என்ன மெயில் சில்க் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அது சிஜி ஒர்க்கெலாம் கிராஃப் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பாக்கும் கிளைமாக்ஸும் மனுஷன் மிரட்டியிருக்காங்க, மிரட்டி தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரோல் பாக்கு கிளைமாக்ஸை பார்க்குறது ரெண்டு பிளாக் பார்க்குறதுக்காகவே நீங்கள் படத்துக்கு போய்ட்டு வெளில வரலாம். ரெண்டுமே போதும் அந்தளவுக்கு பண்ணியிருக்கான்னு தான் சொல்லிக்க முடியும். நம்ம படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து போகிறப்போ சூர்யாவை இன்னும் காட்டலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அவருமே 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வர்றாரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக காட்டியிருக்காங்கள மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை அதுதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கதை வந்து வில்லனை சுற்றி எழுதப்பட்ட ஒரு கதை. இப்போ நீங்கள் ஆர்ஜே பாலாஜி அது கேட் படிக்கலாம் அப்படி தூங்கி வச்சுருங்க. எஜே சூர்யா பண்ணியிருந்தா என்ன சொல்லுவீங்க? இப்போ எஜே சூர்யா தான் கதை போகும். அதனால் அந்த கதையினுடைய பார்டர் வரும்போது எங்கே ஹீரோ உள்ளே வரணுமோ அங்கே உள்ளே கொண்டு வர்றாங்க. நீங்கள் இப்படி அதை கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்து திடீர்னு அவர் வந்து நீங்கள் போகிறேன்னு சொல்ல விட்டு நீ இந்த சீனை கலந்து விட்டு நீ போனதுக்கப்புறம் கோர்ட்டு ரொம்ப மோசமாகிடுச்சுடா திரும்பி வரானதுக்கப்புறம் சூர்யா வரைச்சிருக்கலாம் இல்லையா? அது பண்ணலை ஆர்ஜே பாலாஜி. இந்த கதைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அது சூர்யாவும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார். உண்மையிலேயே இந்த கதையை எப்படி சூர்யா கேரக்டர் அக்செப்ட் பண்ணி பண்ணார்னு தெரியல. இந்த மாதிரி கதைகள் நிறையா வந்து மிஸ் பண்ணியிருக்கார் சூர்யா அவர்கள். அதனால் வேறு ஹீரோகளுக்கு போய் அந்த கதையெல்லாம் வேறு ஹீரோக்கு போய் சூப்பர் படங்கள் நிறையா இருக்குது. அதனால் அந்த தவறை சூர்யா அவர்கள் மீண்டும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே அவரை பாராட்டலாம். பட்டு இந்த ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சூர்யா உள்ளே என்ட்ரி ஆகிறார். ஏன்னா ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உள்ளே வருவார். 2 மினிட்ஸ் ட்ரெய்லர்லேயே. படத்துலேயே அப்படி தான் வர்றார். 2 ஹவர்ஸ் படத்தில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறார் சூர்யா. அது வரைக்குமே இங்கே சூர்யாவுக்கான சூர்யா இல்லையே அந்த படத்துலங்கிறவங்களாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த கதைக்கு அந்த ஸ்பேஸ் தேவை. அதனால் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது சாமி படம் அப்படிங்கிறதுனால ஓவராலாக பார்க்குறப்போ இது நல்லா கனெக்ட் ஆகுமா சார்? இது எல்லை காவலன் கருப்பணசாமி முனீஸ்வரர் அப்படின்னா அந்தந்த பார்டருக்கு தகுந்தமான ஒரு எல்லை காப்பாளன் அவர்கள். விஜய் அவர்களோட சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு சட்டசபை வேட்பாளர்களும் எம்எல்ஏக்களும் அந்த தொழிலோட எல்லை காப்பாளனாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லை காப்பாளன் தான் நம்ம கருப்பணசுவாமி. ஸோ முனீஸ்வரரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கதை. அதனால் அந்த பார்டரை தாண்டி நீங்கள் இது வந்து ஸோ மதத்தை சார்ந்து கிடையாது. இது ரியலாக நீங்கள் சென்னையை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா எல்லை காப்பாலுமே கருப்பணசுவாமி முனீஸ்வரர் இருப்பாங்க. நீங்கள் அதோட ஒரு சீன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா,
இது என்னோட எல்லை இல்லை, பேசாமல் வண்டியை திருப்புன்னு சொல்கிற ஸ்டார்ட் வச்சுருப்பாங்க. நல்லா ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? ஆமாம், அதை அக்செப்ட் பண்ண எல்லைக்குள்ள சாமி. எஸ், அவங்களுடைய லிமிட்டில் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு அப்புறம் போச்சுன்னா இன்னொரு சாமியை வந்து அந்த எல்லையை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அதனால் இதுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பவர் இருக்குல்ல, அதனால் நமக்கு எல்லைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பாதுகாப்பு. ஸோ மக்களுக்கும் இது பாதுகாப்பு. அதனால் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற அந்த கோர்ட்டுக்கு பாதுகாப்பு அந்த கருப்பண்ண சுவாமி, அதான் சூர்யாவை காமிக்கிறாங்க. ஸோ அங்கெங்கேயும் வந்து நீங்கள் ஒரு அதாவது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீ சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் போகிறோம், என்னடா சூர்யா ஓ கருப்பண்ண சாமி வராரு ஒரு மேலே இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சில இந்த கமெண்ட்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்கும். பட் அது இங்கே ஸ்பேஸ் இல்லை, அது அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கு நீங்கள் அதை. ஸோ அதனால் ஓவரால் வந்து அதை நீங்கள் மதம் அப்படிங்கிறத எடுத்துக்காமல் நீங்கள் அழகாக போயிட்டு ஓகே கருப்பு பூர படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 200 கொடுக்குறதுக்கு 100% ஒருத்தான ஒரு படம் தான் அது. ஓகே, குறிப்பாக அந்த சாங்ஸ், ஏன்னா அந்த 4 பேர் நாங்கள் 4 பேர் அப்படின்ற ஒரு சாங் வந்து முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் தான் வந்துட்டு போச்சு, இது வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு, இல்லை படத்தை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த பாட்டை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. அவன் விமர்சனம் நிறைய வந்தது இல்லையா பீடி உங்களுக்கு? அதை இப்போவே நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் காமிச்சிட்டு வேறு ஒரு கேரக்டர்களை காமிச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சுருந்தானா பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது நமக்கு. அதை ஏன்னா மெயின் சூர்யா, நீங்கள் சூர்யாவுக்குள்ளே தான் ஆர்ஜே பாலாஜி. நான் கதை வேணால் ஆர்ஜே பாலாஜி மேலே கதை போகும், அதுக்குள்ளே சூர்யா இருக்கார். பட் இங்கே ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கரெக்டாக சூர்யாவுடைய இந்த ரசிகருடைய பல்ஸை வந்து அவர் கரெக்டாக வந்து என்னென்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டார். மக்களுக்கு என்ன தேவை உள்ளே வர வைக்கலாம் அப்படிங்கும்போது அழகாக கருப்பண்ண சுவாமி எடுத்தார். நீ இந்த கதை அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒரு ஹீரோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ அடிக்கிறத லைக் பண்ணுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு கருப்பண்ண சாமி இருக்காருங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஹீரோயிசம் அடிப்படும் உங்களுக்கு. அதை அங்கே கருப்பண்ண சாமி தான் ஆடியன்ஸ் மைண்டில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதை இங்கே அவாய்ட் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ இங்கே சூர்யா தான் ஃப்ரேமில் தெரிய மாதிரி கொண்டு போயிருக்காரு உங்களுக்கு. அதை ஸோ இந்த கிளைமாக்ஸ் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரிக்கிறது மாதிரி இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை இந்த சூர்யா தானே நமக்கு மெய்சில் வைக்கிற மாதிரி இருக்காது. அதை கரெக்டாக அருமையாக பக்கா ட்ரீட்மெண்ட்டோட ஒரு நீட்ஃபுல் படத்தை ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், அந்த ட்ரெய்லரில் பார்த்தப்போ ஆர்ஜே பாலாஜி இல்லைன்னா ஒரு பக்கம் நமக்கு பரிச்சயமாக இல்லைனாலும் அந்த ஒரு காட்சியில் மட்டும் ஒரு கேமியோ மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கோ நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அந்த நாக்கை துருத்திட்டு மீசை வர்ற சீன் நிறைய பேருக்கு அது டவுட் யாராக இருக்கும்னு. அதை வந்து இந்த படத்தில் கரெக்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அது சொல்ல வேணாம், ஆமாம் போய் பார்க்கட்டும். ஏன்னா அதையும் சொல்லிட்டோம்னா என்ன படத்தோட ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பட் அதான் எல்லா பேரும் பார்க்க வேண்டிய படம் கருப்பு. கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்தாலுமே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட பல்ஸை பார்த்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக போவாங்க. ஓகே சார், இந்த கிளைமேக்ஸில் பார்ட் 2க்கான லீடும் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நடக்கிற சட்டமன்றத்தையும் ஒரு காமிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் முனி காஞ்சனா அப்படின்னு லாரன்ஸ் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி இது கருப்பு ஒரு கிளம்பி சட்டசபைக்குள்ளே எல்கேஜி உள்ளே வர்றாரு, அங்கேயும் கருப்பு என்ட்ரி ஆகிறாரு, அதோட ஃபினிஷ் பண்ணார், முடிஞ்சிச்சு இல்லையா. சூர்யா விசஸ் ஆர்ஜே பாலாஜின்னு முடிக்கிறார். அப்போ பார்ட் 2 இருக்குது, ஏதோ இருக்குது லீட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய சக்ஸஸை பொறுத்து பார்ட் 2 உருவாகும். கண்டிப்பாக அது வந்து அரசியல் ரீதியான ஒரு படமாக மாறும், களம் மாறும். இது டிவைன் மூடு, அது வந்து பொலிட்டிக்கல் மூடு. எஸ் இது எப்படி சார் இந்த படம் இப்போ கலெக்ஷன் இந்த மாதிரி வரப்போகுது? ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய வேற ஊர்லலாம் ஓடிச்சு, அதை கூட கட் பண்ண சொல்லிட்டாங்க. இது ஓவரால் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி கவர் பண்ணிருமா? இல்லை, நார்த்தில் தான் மும்பை அண்ட் பூனேல மட்டும்தான் படம் போச்சு. ஒரு கிட்டத்தட்ட இன்ட்ரோல் பிளாக் வரும்போது ரிசல்ட் வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லா ஆடியன்ஸ் வெளில போச்சுட்டாங்க. அது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அது. பட் இது கலெக்ஷன்ஸ் இப்போ வேறு இந்த படங்களும் இப்போ இல்லை உங்களுக்கு. இன்னும் 2 வாரத்துக்கு இந்த படமே இல்லைங்கும் போது கண்டிப்பாக கருப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பட் எடுக்கணும். எடுக்க வைக்கிறதுக்கு சூரிய ரசிகர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 130 கோடி கிட்ட போயிடுச்சு. ஒரு 100-110 கோடியில் தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறது ஒரு 20 crores மேலே எக்ஸ்பென்சஸ் ஆகிடுச்சு. நிறைய பிரச்சனைகள். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் அவருடைய ரசிகர்களும் மக்களும் பார்வை கொடுத்துருக்காங்கன்னா அது உண்மையிலேயே சூர்யாவுடைய மிகப்பெரிய தலையீடு. ஒரு பக்கம் அவருடைய தம்பி கார்த்திகுடைய தலையீடு, 2 பேரும் சேர்ந்து ஒரு கேரண்டி கொடுத்தனுடைய விளைவாக தான் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் 2 பேரும் விலையை பெருந்தாங்க அப்படின்னா பண்ண அது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறோம்னா, ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். அதில் ஏவி ப்ரொடக்ஷன்ஸ், சத்யா மூவிஸ், சத்யஜோதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பிளான். எஸ்எஸ் வாசன் பழைய பேனெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் இங்கே இருக்கிறவன்ட்ட இப்போ இல்லை.
ஸோ நீ கஷ்டப்பட்டு வட்டிக்கு கடனையும் வாங்கி நெகட்டிவ்ஸ் ரைட்ஸை போய் பிளட்ஜ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பணங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின படத்தை உருவாக்குறீங்க, அதை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. ரிலீஸ் பண்ணுறது ஏன் ஐடியா வரலைங்கிறது இங்கே பெரிய பிளைண்ட் மிஸ்டேக்கை நான் பார்க்குறேன். அப்புறம் கடைசி நேரத்தில் சூர்யாவை வர வச்சு கார்த்திகை வச்சு 2 பேரையும் பைண்ட் பண்ணி அவங்களுக்கு கேரண்டி கொடுக்க வச்சு பல பிரச்சனை பண்ண சொன்னாங்க. ஆமாம், ஆனால் இவர் கிட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே, அவர் கார்த்திக் ஒரு 20 crores மேலே, இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் பைண்டிங் பண்ணுறீங்க அவங்கள. சூர்யாவும் கார்த்திக்கும் ரிலேஷன் சொல்லி உங்களுக்கு படம் தர்றாங்க, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எஸ்ஆர் புரம் சொல்லி யானவேல வரும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல என்ன சொல்கிறது, பொன் முட்டைகிற வாத்து 2 பேரை கையில் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரேடியாக அறுத்துட்டிங்கன்னா இல்லையா? ஸோ அந்த பழமொழி தான் செட் ஆகும். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சூர்யாவோட டேட் இனிமேல் தருவாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கார்த்திக் தருவாரான்னு தெரியல. மேபி ஒருவேளை கொடுத்தால் நீங்கள் அழகாக பிளான் பண்ணுங்கள், நல்ல படங்களை கொடுங்க. நீங்கள் நல்ல பேனர் தான் நீங்கள், அது அங்கே ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் இனிமேலாவது எந்த மிஸ்டேக்கும் தவறுகள் நடக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு தயாரிப்பாளருடைய வழி எனக்கும் தெரியும், ஒரு இயக்குனருடைய வழியும் நமக்கு தெரியும். பட் ஹீரோக்கள் நீங்கள் ரொம்ப பிளட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சூர்யாவும் கார்த்திக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளி பேனருக்கு படம் பண்ணணும். நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சுற்றிலுமே உங்களுக்கு ரிலேஷனுக்கே படம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெளி பேனர் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இப்போ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், அதையும் தவிர்க்கிறாங்க. அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத பேசுவோம். பட் மொத்தத்தில் கருப்பு படம் கண்டிப்பாக ஒரு ஜாலியாக நீங்கள் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைச்சருக்கு வந்து கொடுத்துருக்காரு ராஜ்ய பாலாஜி. மிகப்பெரிய வெற்றி பெறுகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. நீ சொன்னது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட அடிக்கும். ஓகே சார், கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.